அனைவருக்கும் வணக்கம். நான் ஆசான் ருத்ரகாளி மதுரையிலிருந்து. இன்றைய பதிவு ஜாதக நிலையில் புணர்ப்பு தோஷம்னு ஒரு நிலையை எல்லாரும் பார்த்துருக்கீங்க. புணர்ப்பு தோஷம்னா என்னன்னா, சனியும் சந்திரனும் ஒன்றாக இணைஞ்சிடும், அல்லது சனியும் சந்திரனும் சமசத்து பார்வையாக 7ஆம் பார்வையாக 2 பேரும் பார்த்துருந்தா, சனியோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் சந்திரனோட நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் இந்த புணர்ப்பு தோஷம் ஏற்படும். இந்த புணர்ப்பு தோஷங்கிறது என்னன்னா, சந்திரன் வேகமான கிரகம், சனி ரொம்ப ஸ்லோவான கிரகம். சனி காலபுருஷனும் 10 அவர் தான் தர்ம கர்மாதிபதி. சந்திரன் சுகஸ்தானத்துக்கான இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்றப்ப இவர் வேகமும் இவர் ஸ்லோவும் 2 பேத்துக்கு ஒத்து போக, அப்போ வாழ்க்கையில் பொருளாதாரத்தோட மனக்குழப்பம், விரக்தி, இந்த மாதிரி நிறையா சட்ட சிக்கலை சனீஸ்வர பகவானும் சந்திர பகவானும் ஒன்றா இணையிறப்ப இந்த மாதிரி மன வேதனையில் கொடுப்பாங்க. திருமண வாழ்க்கையில் ஒரு திருமணமான ஆணுக்கு இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு இருந்தாலும் சரி, இந்த புணர்ப்பு தோஷம் இருந்தால் அவங்களோட திருமண வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு லைஃப் கிடைக்கும். அது செக்ஷுவல் அஃபெக்ஷன் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃப் கிடைக்காது. இப்போ இந்த சனி சந்திரன் இணைவுக்கு, இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு நிறைய கோயில் பரிகாரம், அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் கொடுக்குறாங்க. நான் எப்பயுமே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், என்னோடய சேனலில் இது வரைக்கும் உங்களுக்கு நான் ரொம்ப எளிமையாக செலவு அதிகமில்லாத பரிகாரங்கள் தான் 100% வெற்றி கண்ட முறைகளை மட்டுமே உங்களுக்கு நான் பதிவாக இது வரைக்கும் நான் கொடுத்துக்கிறேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய பொருள் செலவு கிடையாது. நான் சொல்கிற நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. செலவு ரொம்ப கம்மி, ஆனால் 100% வெற்றி கிடைக்கும். நான் இது வரைக்கும் கொடுக்குற பரிகாரம் எந்த பரிகாரம் இருந்தாலும் சரி, எதுவுமே நான் ஃபெயிலியர் ஆகிற ஒரு விஷயத்தை நான் யாருக்குமே கொடுக்குறது கிடையாது. முயற்சியுடைய நிகழ்ச்சியுடைய நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்யுங்க. உங்களுக்கு இந்த புணர்ப்பு தோஷம் இருக்குன்னா இந்த புணர்ப்பு தோஷத்துக்கான பரிகாரம், சனிக்கிழமை வர்ற சந்திர ஓரை இல்லை திங்கக்கிழமை வர்ற சனி ஓரை, இந்த நாளை கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த நாளை கணக்கு பண்ணிக்கிட்டு ஒரு ஆத்தங்கரை குளத்தங்கரையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஒரு பூசணிக்காய், ஒரே ஒரு பூசணிக்காய், ஒரு நல்ல கத்தி எடுத்துட்டு நேராக போங்க. போய் கூட ஒரு ஆளை கூப்பிட்டு போங்க. உட்காந்து சனீஸ்வர பகவானை சந்திர பகவானை மனதார ஜெபம் பண்ணி, எனக்கு இருக்க இந்த புணர்ப்பு தோஷம் இதோட நிவர்த்தி ஆகணுங்கிற ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு உங்களை உட்கார வச்சு அவங்க பூசணிக்காயை உங்கள் ஆன்டி கிளாக் வயசில் உங்களை சுத்த சொல்லுங்கள். ஒரு 21 சுற்று சுற்றுனதுக்கப்புறம் உங்கள் கையாலேயே அந்த பூசணிக்காயை சின்ன சின்ன பீஸாக வெட்டுங்க. வெட்டி 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 எல்லாத்தையும் தூக்கி அந்த ஓடுற தண்ணியில் தூக்கி போட்டுட்டு குளிச்சுட்டு நேராக விநாயகர் கோயிலுக்கு போகணும். அப்படியே அந்த குளத்தில் குளிச்சுட்டு குளமும் ஆறும் குளிச்சுட்டு நேராக விநாயகர் கோயிலில் போய் ஒரு நெய் தீபம் ஏற்றி விநாயகர் பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுங்க. இதுதான் பரிகாரம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு செலவு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பூசணிக்காய் மிஞ்சி போனால் ஒரு 30 ரூபா வரும். இவ்வளோ தான் உங்களுக்கு செலவு. சரிங்க. நெய் தீபம் இந்த கோயில் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமே ஒரு 50 ரூபாய்க்குள்ள தான் செலவு. ஆனால் 100% வெற்றி கிடைக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சனிக்கிழமையும் திங்கக்கிழமையும் பூசணிக்காவை உணவில் சேர்த்துக்கிறவே கூடாது. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. இதை வச்சு சரியாக பண்ணுங்கள். சனிக்கிழமை திங்கக்கிழமை இந்த 2 நாள் பூசணிக்காய் தொடாது. உணவில் எடுத்துக்கிறாங்க. ஹோட்டலில் சாப்பிடுங்க, வீட்டில் சாப்பிடுங்க, எங்கேனாலும் சாப்பிடுங்க. பூசணிக்காய் இருக்குங்கிறது நிலமை வந்துச்சுன்னா அந்த உணவு இதை மட்டும் செஞ்சுட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த புணர்ப்பு தோஷம் அடியாயிரும். குடும்ப வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் இருக்கும். உங்கள் பொருளாதார நிலை உயரும். உங்களோட சுகபோக வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். சுகங்கிறது காரு, சொத்து, வீடு, இதெல்லாம் சுகம். நீங்கள் எதெல்லாம் சுகமாக நினைக்கிறீங்களோ அத்தனையும் உங்கள் பொருளாதார தர்ம கர்மாதிபதி ஆக்டிவேட் ஆகும். இதுதான் இந்த எளிய பரிகாரம். இது மாதிரி நிறைய பரிகாரங்கள் கொடுப்பேன். நம்மளோட சேனலை எல்லோரும் பின்தொடருங்க. உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. உங்களுக்கான அடுத்தடுத்த பதிவுகள் கொடுப்பேன். அதே மாதிரி மாந்திரிகத்தில் நல்ல நேரம்னு ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் ரெகுலராக. அந்த பதிவில் நான் அந்த பதிவை எடுத்து அந்த பதிவில் பாருங்கள். நான் கொடுக்குற டயத்தில் உங்களோட மாந்திரிக பூஜையாக இருந்தாலும் சரி, அது இல்லாமல் உங்களோட நார்மலாக வீட்டில் நீங்கள் பண்ணுற பூஜைகளாக இருந்தாலும் சரி, எந்த பூஜையாக இருந்தாலும் சரி, நான் கொடுக்குற டயத்தில் பண்ணுங்கள். 100% வெற்றி கிடைக்கும். அது ரெகுலராக கொடுத்துக்கிருக்கேன். அந்த டைம் இன்றைக்கி என்ன டைம் அப்படிங்கிறத நேற்றே கொடுத்துட்டேன். இன்றைக்கி வந்திருக்கும், பதிவில் இருக்கும். அதை யூடியூப்பில் பாருங்கள். பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை மென்மேலும் வளர்ச்சி அடைய எல்லா வேலையும் தாய் காளியை பிரார்த்திக்கிறேன். நன்றி.